நம்ம வாழ்க்கையில நாம எத்தனையோ லட்சியங்களை வச்சிருக்கிறோம். ஆனா அதுல எத்தனை லட்சியத்தை நாம நிஜமாவே சாதிக்கிறோம்னு யோசிச்சு பார்த்திருக்கீங்களா? இந்த வருஷம் கண்டிப்பா நான் ஜிம்முக்கு போவேன், இந்த வருஷம் நான் புதுசா ஒரு மொழியை கத்துப்பேன், இல்ல பிசினஸ்ல பெரிய ஆளாவேன் அப்படின்னு நாம போடுற பிளான் எல்லாம் பாதியிலே நின்னுடுது. இது ஏன் நடக்குது? நாம சோம்பேறியா இல்ல நமக்கு திறமை இல்லையா? ரெண்டுமே கிடையாது. நாம ஒரு விஷயத்துல சாதிக்கணும்னா வெறும் லட்சியம் மட்டும் போதாது, அதை அடைய ஒரு வலுவான கட்டமைப்பு வேணும், அதாவது சிஸ்டம் வேணும். இத பத்தி தான் ஒரு அருமையான கதையோட இன்னைக்கு நாம பார்க்க போறோம். ரொம்ப பேசாம வீடியோக்குள்ள போயிரலாமா? ஹலோ மக்களே, நான் உங்கள் நண்பன் நெவஸ். வெல்கம் டு தி சேனல் டாக்ஸிஸ் பாட்காஸ்ட். ஒரு மனுஷன் தன்னுடைய வாழ்க்கையில எப்படி வெற்றியை நோக்கி போகணுங்கிறத ஒரு உதாரணத்தோட சொல்றேன். ஒரு இளைஞன், அவருடைய பெயர் கார்த்திக்னு வச்சுப்போம். கார்த்திக் ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனில மேனேஜரா இருக்கிறாரு. வெளியில பார்க்கும்போது கார்த்திக் ரொம்ப வெற்றிகரமான ஆளா தெரிஞ்சாரு. கை நிறைய சம்பளம், பெரிய பதவி, சொந்தமா வீடுன்னு எல்லாம் இருந்துச்சு. ஆனா நிஜத்துல அவருடைய வாழ்க்கை ஒரு போராட்டமா இருந்துச்சு. தினமும் காலையில 9 மணிக்கு ஆபீஸ்க்கு போனா வீட்டுக்கு வர ராத்திரி 11 மணி ஆகிடுது. சரியான சாப்பாடு இல்ல, தூக்கம் இல்ல. இதனால அவருடைய உடம்பு ரொம்ப குண்டாயிருச்சு. டாக்டர் இப்படியே போனா சுகர், பிபி எல்லாம் வந்துடும்னு எச்சரிக்கிற அளவுக்கு நிலைமை போயிருச்சு. கார்த்திக்கு தன்னுடைய குடும்பத்தோட நேரம் செலவழிக்கணும்னு ரொம்ப ஆசை இருந்துச்சு. ஆனா அவருடைய வேலை அவரை விடவே மாட்டேங்குது. ஒரு நாள் அவருடைய பொண்ணு பிறந்த நாள் வந்துச்சு. கார்த்திக் அந்த பொண்ணு கிட்ட சத்தியம் பண்ணியிருந்தாரு, கண்டிப்பா இன்னைக்கு நான் 7 மணிக்கெல்லாம் வீட்டுக்கு வந்துருவேன், நாம ஒன்னா கேக் வெட்டலாம்னு சொன்னாரு. ஆனா அன்னைக்குன்னு பார்த்து ஒரு முக்கியமான கஸ்டமர் கிட்ட இருந்து மீட்டிங் வந்துருச்சு. 1 மணி நேரம் நடக்கணும்னு நினைச்ச மீட்டிங் 3 மணி நேரம் இழுத்துட்டு போச்சு. கார்த்திக் வீட்டுக்கு போகும்போது ராத்திரி 12 மணி. பொண்ணு அழுதுகிட்டே தூங்கிட்டா. கார்த்திக் மனசு உடைஞ்சு போயிட்டாரு. அன்னைக்கு ராத்திரி அவர் ஒரு முக்கியமான முடிவு எடுத்தாரு. இப்படியே என்னுடைய வாழ்க்கை போனா நான் சம்பாதிச்சு என்ன பிரயோஜனம், அதனால நான் மாறியா ஆகணும் அப்படின்னு முடிவெடுத்தாரு. அப்பதான் கார்த்திக் அவருடைய பழைய நண்பர் ஒருத்தரை சந்திக்கிறாரு. அந்த நண்பர் ஒரு மிகப்பெரிய பிசினஸ் மேன். ஆனா அவர் ரொம்ப ரிலாக்ஸா இருக்கிறாரு. தினமும் ஜிம்முக்கு போறாரு, குடும்பத்தோட சுற்றுலா போறாரு, புதுசா நிறைய விஷயங்களை கத்துக்கிறாரு. கார்த்திக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு, எப்படி உன்னால மட்டும் இதெல்லாம் முடியுது அப்படின்னு கேட்டப்போ அந்த நண்பர் சொன்ன ரகசியம் தான் இந்த சிஸ்டம். நண்பா, நீங்களும் உங்க வாழ்க்கையில மாற்றத்தை கொண்டு வரணும்னா இந்த 3 பிரின்சிபலை ஃபாலோ பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் ஃபார்முலா, ஹாலிஸ்டிக் திங்கிங் வெர்சஸ் பார்ஷியல் திங்கிங். நாம ஒரு காரியத்துல இறங்கும் போது ஏன் பல நேரங்கள்ல சொதப்புறோம்? நாம என்னதான் பெரிய பிளான் போட்டிருந்தாலும் கடைசியில பார்த்தா ஒண்ணுமே நடந்திருக்காது. இதுக்கு முக்கியமான காரணம் நம்ம விஷயங்களை ஒரு குறுகிய வட்டத்துக்குள்ளேயே பாக்குறது தான். இதுதான் பார்ஷியல் திங்கிங்னு சொல்றாங்க. ஆனா ஜெயிக்கிறவங்க எப்பவுமே ஹாலிஸ்டிக் திங்கிங், அதாவது முழுமையான சிந்தனையோட இருக்கிறாங்க. இப்போ நீங்க ஒரு புது பைக் அல்லது கார் வாங்கணும்னு ஆசைப்படுறீங்கன்னு வச்சுப்போம். இதுதான் உங்களுடைய லட்சியம். இதை எப்படி ஒரு சாதாரண மனுஷன் யோசிப்பாரு? தம்பி, எப்படியாவது ஒரு மாசம் 10,000 ரூபாய் சேர்த்து வச்சு ஒரு சூப்பர் பைக்கை வாங்கிடணும் அப்படின்னு நினைப்பாரு. அந்த வண்டியில ஏறி கெத்தா போறதையும் மத்தவங்க பார்த்து வேக்கிறதையும் மட்டும்தான் கற்பனை பண்ணுவாரு. இதுதான் பார்ஷியல் திங்கிங், அதாவது அந்த பொருளை வாங்குறத மட்டும்தான் கண்ணுல பாக்குறது. ஆனா நீங்க நிஜமாவே ஒரு புத்திசாலியா, ஒரு வெற்றியாளரா இந்த விஷயத்தை எப்படி அணுகணும்னு தெரியுமா? அதுதான் முழுமையான சிந்தனை, ஹாலிஸ்டிக் திங்கிங். இங்க தான் முக்கியமான மேட்டரே இருக்குது. நம்பர் 1, பராமரிப்பு மற்றும் மறைமுக செலவுகள். வண்டி வாங்குறது மட்டும் மேட்டர் இல்ல நண்பா, அதுக்கப்புறம் வரப்போற பெட்ரோல் செலவு, இன்சூரன்ஸ், சர்வீஸ்க்கு உண்டான செலவு, இதையெல்லாம் உங்க பட்ஜெட்ல சேர்த்தீங்களா? வண்டி வாங்குறதுக்கு அப்புறம் அதுக்காக நீங்க எக்ஸ்ட்ரா உழைக்கணுமா, இல்ல உங்க மத்த தேவைகளை குறைக்கணுமா? இதையெல்லாம் சேர்த்து யோசிக்கிறது தான் முழுமையான சிந்தனை. 2, நேர மேலாண்மை. புது வண்டி வந்தா அதை துடைக்க, மெயின்டைன் பண்ண நேரம் வேணும். வீக்கெண்ட்ல ஊர் சுத்த பிளான் பண்ணுவீங்க, ஆனா அந்த நேரத்துல நீங்க படிக்க வேண்டிய கோர்ஸ் இல்ல பண்ண வேண்டிய பிசினஸ் வேலை என்ன ஆகும்? வண்டி வாங்குறது உங்க நேரத்தை எப்படி பாதிக்கும்னு யோசிச்சீங்களா? 3, உடல்நிலை மற்றும் பாதுகாப்பு. புது வண்டி வந்தா வேகமா போகணும்னு தோணும், ஆனா அதனால உங்க உடம்புக்கு வரக்கூடிய ரிஸ்க் என்ன? டிராபிக்ல எவ்வளவு நேரம் செலவாகும்? அந்த டிராபிக் டென்ஷன் உங்க மத்த வேலைகளை பாதிக்குமா? இதுவும் அந்த முழுமையான சிந்தனைக்குள்ள தான் வரும். 4, குடும்ப சூழல். நீங்க வண்டி வாங்குற அந்த பணம் உங்க குடும்பத்தோட வேற ஏதாவது முக்கியமான தேவைக்காக சேமிச்ச பணமா? உதாரணத்துக்கு உங்களுடைய அப்பாவோட மெடிக்கல் எக்ஸ்பென்ஸ் இல்லனா தங்கச்சியோட படிப்புக்காக சேர்த்து வச்ச பணமான்னு யோசிச்சு பாருங்க. வண்டி வாங்குறதுனால உங்க குடும்ப உறவுகள்ல ஏதாவது விரிசல் வருமா? இதெல்லாம் ஒரு நிமிஷம் நிதானமா யோசிச்சு பாருங்க. கடைசியா நீங்க ஏன் இதை செய்யணும்னு யோசிச்சு பாருங்க. நண்பா, வாழ்க்கையில எதை செஞ்சாலும் அந்த ஒரு விஷயத்தை மட்டும் தனியா பார்க்காதீங்க. அது உங்க வாழ்க்கையில இருக்கிற மத்த எல்லா விஷயத்தோடையும் எப்படி கனெக்ட் ஆகி இருக்குதுன்னு பாருங்க. இப்போ ஒரு செடியை நடுறீங்க, அந்த செடியை மட்டும் நட்டா போதாது, அந்த மண் எப்படி இருக்கு, அங்க வெயில் படுமா, ஆடு மாடு மேயாம இருக்க வேலி இருக்கா, தண்ணி ஊத்த நமக்கு டைம் இருக்குதா, இப்படி சுத்தி இருக்கிற எல்லாத்தையும் சேர்த்து பார்க்கிறது தான் உண்மையான வெற்றிக்கு வழிவகுக்கும். நாம நிறைய பேர் என்ன பண்றோம்னா,
நான் நாளையில இருந்து 1 மணி நேரம் எக்ஸ்ட்ரா வேலை பார்த்து அதிகமா சம்பாதிக்க போறேன்னு சொல்றோம். ஆனா அந்த 1 மணி நேரம் எக்ஸ்ட்ரா வேலை பார்க்கறதுனால உங்க தூக்கம் குறையும். அதனால அடுத்த நாள் காலையில நீங்க டயர்டா இருப்பீங்க. அதனால உங்க மெயின் வேலையில சொதப்புவீங்க. கடைசியில பார்த்தா அந்த எக்ஸ்ட்ரா 1 மணி நேரம் உங்களுக்கு லாபத்தை விட நஷ்டத்தை தான் அதிகமா கொடுத்திருக்கும். ஏன்னா நீங்க அங்க ஹாலிஸ்டிக் திங்கிங்கா யோசிக்கல. நண்பா, நீங்க எல்லாரும் சாதிக்க பிறந்தவங்க. ஆனா வெறும் வேகத்தோட மட்டும் ஓடாதீங்க, விவேகத்தோட ஓடுங்க. முழுமையான சிந்தனைங்கிறது உங்களை பயமுறுத்துறதுக்காக இல்ல, உங்களை இன்னும் பலமானவரா மாத்துறதுக்காக தான். நீங்க ஒரு பிளான் போடும் போதே அதுல வரக்கூடிய தடைகளை முன்னாடியே கணிச்சிட்டா அந்த தடைகள் வரும்போது நீங்க பதட்டப்பட மாட்டீங்க. ஆமா, இதை நான் முன்னாடியே எதிர்பார்த்ததுதான், இதுக்கு என்கிட்ட ஏற்கனவே ஒரு ஐடியா இருக்கு அப்படின்னு கெத்து அனுப்பிங்க. உங்க மேல நீங்க நம்பிக்கை வைங்க. நீங்க எடுக்கிற ஒவ்வொரு சின்ன முடிவும் ஒரு பெரிய சங்கிலி தொடர் மாதிரி உங்க வாழ்க்கையை பாதிக்கும். அதனால எதையும் மேலோட்டமா பார்க்காம ஆழமா சிந்திங்க. முழுமையான சிந்தனையோட நீங்க ஒரு காரியத்தை ஆரம்பிச்சா அந்த காரியம் கண்டிப்பா பாதியிலே நிக்காது. நீங்க நினைச்ச உயரத்தை விட பெரிய உயரத்தை அடைவீங்க. இன்னைக்கே உட்காருங்க. உங்க லட்சியம் எதுவா வேணா இருக்கட்டும், படிப்பு, பிசினஸ், ஃபிட்னஸ், இல்ல ஒரு புது பழக்கம், அதை சுத்தி இருக்கிற எல்லா பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ்ஸையும் முழுமையா அலசி ஆராயுங்க. அந்த தெளிவு உங்களுக்குள்ள ஒரு பெரிய தன்னம்பிக்கையை கொடுக்கும். அந்த தன்னம்பிக்கையை தான் உங்களை ஜெயிக்க வைக்கும். அதுவும் மத்தவங்க அண்ணாந்து பார்க்குற அளவுக்கு ஜெயிக்கணும். அதுக்கு இந்த ஹாலிஸ்டிக் திங்கிங் தான் உங்க முதல் ஆயுதமா இருக்க போகுது. களத்துல இறங்குங்க. உங்களால முடியாதது எதுவுமே இல்லை. இரண்டாவது ஃபார்முலா, worst day planning. நம்ம பார்க்க போற இந்த ரெண்டாவது விஷயம் இதுதான். நீங்க பாதியில ஒரு வேலையை கைவிடாம இருக்கிறதுக்கான முக்கியமான காரணம். நாம எப்பவுமே ஒரு விஷயத்தை ஆரம்பிக்கும் போது இன்னைக்கு செம மூட்ல இருக்கேன், இன்னைக்கு மிரட்ட போறோம் அப்படின்னு நம்மளுடைய பெஸ்ட் டே கணக்குல தான் பிளான் போடுவோம். ஆனா நிஜ வாழ்க்கை அப்படி இல்லவே இல்லை. சில நாள் விடிஞ்சதே தப்பா இருக்கும். அன்னைக்கு பார்த்துதான் 1000 பிரச்சனை வரும். அந்த நேரத்துல உங்களுடைய லட்சியம் என்ன ஆகும்? அதுக்காக தான் இந்த மோசமான நாட்களுக்கான தயாரிப்பை நீங்க பிளான் பண்ணணும். உதாரணத்துக்கு, நீங்க புதுசா ஒரு மொழியை கத்துக்கணும்னு ஆசைப்படுறீங்கன்னு வச்சுப்போம். இதுதான் உங்களுடைய லட்சியம். இப்போ ஒரு சாதாரண மனுஷன் எப்படி பிளான் போடுவாரு? நாளையில இருந்து தினமும் நைட் 8 மணில இருந்து 9 மணி வரைக்கும் லேப்டாப் முன்னாடி உட்கார்ந்து 1 மணி நேரம் வீடியோ பார்த்து நோட்ஸ் எடுத்து செமையா படிப்பேன் அப்படின்னு ஒரு பிளான் போடுவாரு. இது அவருடைய பெஸ்ட் டே பிளான். ஆனா இப்போ அந்த worst டேவை கற்பனை பண்ணி பார்ப்போம். அன்னைக்குன்னு பார்த்தோம் ஆபீஸ்ல செம வேலை இருக்கும். வீட்டுக்கு வரும்போதே 9 மணி ஆயிருக்கும். உடம்பு செமையா டயர்டா இருக்கு, தலைவலி வேற. வீட்டுல கெஸ்ட் வந்துட்டாங்க, இல்லனா கரண்ட் கட் ஆயிடுச்சு. மனசுல ஏதோ ஒரு சின்ன கவலை, படிக்கவே பிடிக்கல இப்படின்னு இருந்துச்சுன்னா அந்த 1 மணி நேரம் பிளான் என்ன ஆகும்? கண்டிப்பா அன்னைக்கு படிக்கவே மாட்டீங்க. சரி விடு, இன்னைக்கு தான் நாள் சரியில்லையே, நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்படின்னு தள்ளி போடுவீங்க. இப்படி ஒரு நாள் தள்ளி போனா அது அப்படியே பழக்கமாகி அந்த லட்சியமே காணாம போயிடும். இங்க தான் நாம worst day பிளான பண்ணணும். நீங்க அந்த 1 மணி நேரம் பிளானுக்கு பதிலா ஒரு மினிமம் சிஸ்டத்தை உருவாக்குங்க. அதாவது எவ்வளவு மோசமான நாளா இருந்தாலும் நான் இதை விட மாட்டேன் அப்படின்னு ஒரு சின்ன வேலையை பிக்ஸ் பண்ணணும். உதாரணத்துக்கு, என்னால 1 மணி நேரம் வீடியோ பார்க்க முடியலனாலும் பரவாயில்ல, தூங்குறதுக்கு முன்னாடி வெறும் 5 நிமிஷம் மட்டும் அந்த மொழியில இருக்கிற ஒரு 5 வார்த்தையை மட்டும் பார்ப்பேன் அப்படின்னு பிளான் பண்ணுங்க. இதுக்கு பெரிய எனர்ஜி தேவையில்லை, லேப்டாப் தேவையில்லை, உங்க போன்ல இருக்கிற ஒரு ஆப் போதும். எவ்வளவு பெரிய தலைவலியா இருந்தாலும் 5 நிமிஷம் அந்த 5 வார்த்தையை பார்க்க உங்களால முடியும். இது ஏன் வேலை செய்யுதுன்னு தெரியுமா நண்பா? உங்க மேட்டர் அந்த மொழியை அன்னைக்கே கத்துக்கிறது இல்ல, உங்களோட கன்சிஸ்டன்சியை உடைக்காம இருக்கிறது தான். நீங்க ஒரு நாள் கூட இன்னைக்கு நான் செய்யல அப்படின்னு உங்க மனசுக்கு சொல்லக்கூடாது. இன்னைக்கு என்னால பெருசா பண்ண முடியல, ஆனா நான் தோத்து போகல, இதோ இந்த சின்ன வேலையை செஞ்சுட்டேன் அப்படின்னு உங்க மனசை நீங்க பழக்கணும். ஜெயிக்கிறவங்களுக்கும் தோக்குறவங்களுக்கும் இருக்கிற ஒரே வித்தியாசம் இதுதான். தோக்குறவங்க நினைச்ச மாதிரி நடக்கலன்னு விட்டுடுவாங்க. ஆனா ஜெயிக்கிறவங்க நினைச்ச மாதிரியே நடக்கலையா, பரவாயில்ல, என்னால இப்போ என்ன முடியுமோ அதை செய்வேன் அப்படின்னு அந்த மோசமான நாளையும் தங்களுக்கு சாதகமா மாத்திப்பாங்க. நண்பா, உங்க வாழ்க்கை உங்க கையில தான் இருக்கு. நாம எல்லாரும் சூப்பர்மேன் கிடையாது. நமக்கு கஷ்டம் வரும், அழுக வரும், சோர்வு வரும். இதெல்லாம் சகஜமான விஷயம் தான். ஆனா அந்த சோர்வை உங்க லட்சியத்தை தின்னுடாம நீங்க தான் பாத்துக்கணும். உங்களுடைய பிளான் எப்பவும் இரும்பு மாதிரி ஸ்ட்ராங்கா இருக்கணும்னு அவசியமே இல்லை. அது ரப்பர் மாதிரி வளையும் தன்மையுடையதா இருக்கணும். கஷ்டமான நேரத்துல கொஞ்சம் வளைஞ்சு கொடுத்துட்டு அப்புறம் பழையபடி நிமிர்ந்து நிக்கணும். இன்னைக்கு என்னால 10 கிலோமீட்டர் ஓட முடியலையா, பரவாயில்ல, ஒரு 10 நிமிஷம் வாசல்ல நடந்துட்டு வருவேன். இன்னைக்கு என்னால பிசினஸ் பிளான முழுசா ரெடி பண்ண முடியலையா, பரவாயில்ல, ஒரு போன் கால் மட்டும் பண்ணி ஒரு விஷயத்தை விசாரிப்பேன் அப்படின்னு சொல்லுங்க. இப்படி நீங்க பண்ற ஒவ்வொரு சின்ன விஷயமும் உங்களோட அந்த பெரிய லட்சியத்தை நோக்கி உங்களை ஒரு அடி முன்னாடி வைக்குது. சின்ன அடிதான், ஆனா அது பின்னாடி போறதை விட மேலானது. அதனால நண்பா, இன்னைக்கே உங்க லட்சியத்துல ஒரு worst day பிளான போடுங்க. உலகமே தலைகீழா மாறினாலும் நீங்க செய்ய வேண்டிய அந்த ஒரு சின்ன வேலை என்ன, அதை மட்டும் முடிவு பண்ணுங்க. உங்க கன்சிஸ்டன்சி தான் உங்களுடைய மிகப்பெரிய பலம். அந்த பலத்தை யாராலும் உடைக்கவே முடியாது. நீங்க ஒவ்வொருத்தரும் அந்த வெற்றியாளர் மேடையில நிக்கணுங்கிறது என்னுடைய ஆசை. அதுக்கு இந்த சின்ன சின்ன மாற்றங்கள் தான் பெரிய வழியை அமைக்கும். மூன்றாவது ஃபார்முலா, ரூட் காஸ் அனலைசிஸ், நோ பேண்ட்-ஐட் ஃபிக்சஸ்.
நம்ம பார்க்க போற இந்த மூன்றாவது ஃபார்முலா இருக்குல்ல, இதுதான் ஒரு சாதாரண மனுஷனுக்கும் ஒரு லெஜெண்டுக்கும் இருக்கிற வித்தியாசம். நாம நிறைய நேரத்துல ஒரு பிரச்சனை வந்தா என்ன பண்றோம்? மேலோட்டமா ஒரு தீர்வை கண்டுபிடிச்சு அப்பாடா இப்போதைக்கு தப்பிச்சாச்சு அப்படின்னு நினைக்கிறோம். இதுதான் பேண்டைடு தீர்வுன்னு சொல்லுவாங்க. ஆனா அந்த பிரச்சனை மறுபடியும் வரும். நிஜமா ஜெயிக்கணும்னா அந்த பிரச்சனை ஏன் வருதுன்னு வேரோட கிள்ளி எறியணும். அதாவது ரூட் காசு என்னன்றதை கண்டுபிடிக்கணும். உதாரணத்துக்கு நீங்க ஒரு ஆன்லைன்ல வேலை பார்க்குற ஆளா இருக்கிறீங்கன்னு வச்சுப்போம். உங்களுக்கு இருக்கிற வேலை என்னன்னா தினமும் காலையில 10 மணிக்கு ஒரு ஃபைலை அப்லோட் பண்ணணும், இல்லைன்னா ஒரு முக்கியமான வேலையை முடிக்கணும். ஆனா தினமும் காலையில நீங்க வேலை ஆரம்பிக்கும் போது உங்க போன்ல சார்ஜ் 10% தான் இருக்குது. நீங்க என்ன பண்ணுவீங்க? இன்னைக்கும் சார்ஜ் இல்லைன்னு சொல்லிட்டு ஒரு பவர் பேங்கை தேடி எடுக்கிறீங்க, இல்லைன்னா சார்ஜர் பக்கத்திலே உட்கார்ந்து வேலை பார்க்கறீங்க. இதுதான் பேண்டைடு தீர்வு, அதாவது அந்த நேரத்துக்கு வேலையை ஒட்டுறது. ஆனா அடுத்த நாளும் இதே தான் நடக்குது. நீங்க மறுபடியும் பவர் பேங்கை தான் தேடுறீங்க. இப்போ இதனுடைய வேறு என்னன்னு யோசிச்சு பாருங்க. ஏன் சார்ஜ் இல்ல? ஏன்னா நீங்க நைட் தூங்கும் போது போன்ல வீடியோ பார்த்துட்டே தூங்குறீங்க. ஏன் வீடியோ பாக்குறீங்க? ஏன்னா பெட்ரூம்ல போனை வைக்கிறதுக்குன்னு ஒரு தனி இடம் இல்ல, அது உங்க கை பக்கத்திலேயே இருக்குது. ஏன் சார்ஜ் போட மறந்துடுறீங்க? ஏன்னா உங்க சார்ஜ் பாயிண்ட் கட்டிலுக்கு தூரமா இருக்கு. இது எப்படி சிஸ்டம் மூலமா சரி செய்யறது? சிஸ்டம் 1, நைட் 9 மணிக்கு மேல போன் பெட்ரூம்குள்ள வராது அப்படின்னு ஒரு ரூல் போடுறது. சிஸ்டம் 2, ஹால்ல சார்ஜ் போடுறதுக்கான ஒரு ஜங்ஷன் பாக்ஸை ரெடி பண்றது. அங்கேயே போனுக்கு சார்ஜ் போட்டுட்டு தூங்க போறது. சிஸ்டம் 3, உங்க போன்ல ஒரு ஆட்டோமேட்டிக் அலார்ம் செட் பண்ணி சார்ஜ் போடுன்னு அதுவே உங்களுக்கு ஞாபகப்படுத்துறது. இப்படி பண்ணிட்டா நீங்க தினமும் காலையில அந்த பவர் பேங்கை தேடுற வேலையே இருக்காது. பிரச்சனை வேரோட முடிஞ்சிரும். இது ஏன் உங்களுக்கு ரொம்ப முக்கியம் தெரியுமா நண்பா? வாழ்க்கையில நீங்க ஒரு தடையை தாண்டும் போது அது மறுபடியும் உங்க முன்னாடி வந்து நிக்க கூடாது. நம்ம நிறைய பேர் என்ன பண்றோம்னா, ஒரு தப்பு நடந்தா சாரி இனிமே நடக்காதுன்னு சொல்லிட்டு போயிடுவோம். ஆனா அந்த தப்பு ஏன் நடந்துச்சுன்னு யோசிச்சு அதை ஒரு சிஸ்டம் மூலமா லாக் பண்ண மாட்டோம். உதாரணத்துக்கு நீங்க ஒரு பிசினஸ்ல நஷ்டம் அடையறீங்கன்னா அடுத்த வாட்டி பாத்துக்கலாம்னு சொல்றது தீர்வே கிடையாது. ஏன் நஷ்டமாச்சு? கணக்கு வழக்கு சரியா பார்க்கலையா? இல்ல மார்க்கெட்டிங் தப்பா இருக்குதா? அந்த வேற கண்டுபிடிச்சு அங்க ஒரு மாற்றத்தை கொண்டு வாங்க. நண்பா, நீங்க ஒரு சாதாரணமான ஆள் இல்ல. உங்களால மிகப்பெரிய சாம்ராஜ்யத்தை உருவாக்க முடியும். ஆனா சின்ன சின்ன ஓட்டைகளை அடைக்கிறதுலயே உங்க நேரத்தை வீணடிக்காதீங்க. ஒரு கப்பல்ல ஓட்டை இருந்தா தண்ணியை வெளியே இறச்சிட்டே இருக்கிறது புத்திசாலித்தனம் இல்ல, அந்த ஓட்டையை நிரந்தரமா அடைக்கிறது தான் புத்திசாலித்தனம். தினமும் எதையாவது அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டே இருக்காதீங்க. ஏன் நான் இதை பண்ணிக்கிட்டே இருக்கணும், இதை எப்படி ஒரு சிஸ்டமா மாத்தலாம்னு யோசிங்க. நீங்க உருவாக்குற அந்த ஒரு சிஸ்டம் உங்க வாழ்க்கையில பல மணி நேரங்களை மிச்சப்படுத்தும், மன உளைச்சலை குறைக்கும். உங்க மேல நம்பிக்கை வைங்க. ஒவ்வொரு பிரச்சனையும் உங்களுக்கு ஒரு வாய்ப்பு. உங்க சிஸ்டத்தை இன்னும் ஸ்ட்ராங்கா மாத்துறதுக்கான வாய்ப்பு. அந்த வேற பிடிங்க, அதை சரி பண்ணுங்க. அப்புறம் பாருங்க உங்க வளர்ச்சி எப்படி ராக்கெட் வேகத்துல போகுதுன்னு. ஜெயிக்கிறது மட்டும் முக்கியம் இல்ல நண்பா, அந்த வெற்றியை தக்க வைக்கிற மாதிரி ஒரு பலமான சிஸ்டம் உருவாக்குறது தான் உண்மையான பலம். நண்பா, இந்த 3 விஷயத்தையும் தெரிஞ்சா மட்டும் போதுமா? கண்டிப்பா இல்ல. இதை எப்படி நடைமுறைப்படுத்துறது? அதுக்கு ஒரே ஒரு வழிதான் இருக்கு. வீக்லி ரிவ்யூ மீட்டிங். நீங்க உங்களுக்காக வாரத்துக்கு 1 மணி நேரம் ஒதுக்குங்க. அந்த 1 மணி நேரம் நீங்க யாரு கூடவும் பேசக்கூடாது, போன் பார்க்க கூடாது. நீங்க உங்க கூடவே ஒரு மீட்டிங் போடுங்க. இந்த வாரம் நான் என்னென்ன சாதிச்சேன், எந்த இடத்துல தப்பு பண்ணேன், அந்த தப்பை அடுத்த வாரம் எப்படி சரி பண்ணலாம் அப்படின்னு நீங்களே உங்களை கேள்வி கேளுங்க. இந்த பழக்கம் கார்த்திக் வாழ்க்கையை அப்படியே மாத்திருச்சு. அவர் வாரம் அவருடைய நண்பர் கூட சேர்ந்து இந்த மீட்டிங் போட ஆரம்பிச்சாரு. முதல் வாரம் அவரால் ஜிம்முக்கு போக முடியல. ஆனா அவர் கவலையப்படல. ஏன் போக முடியலன்னு யோசிச்சாரு. நைட்டு சீக்கிரம் தூங்காம இருக்கிறது தான் காரணம்னு கண்டுபிடிச்சாரு. அடுத்த வாரம் நைட் 10 மணிக்கெல்லாம் போனை ஆஃப் பண்ணிட்டு தூங்க ஆரம்பிச்சாரு. மெதுவா அவருடைய சிஸ்டம் வேலை செய்ய ஆரம்பிச்சது. 6 மாசம் கழிச்சு கார்த்திக் 15 கிலோ எடை குறைச்சிருந்தாரு. ஆபீஸ்ல வேலையை சீக்கிரமா முடிச்சிட்டு வீட்டுக்கு வர ஆரம்பிச்சாரு. அவருடைய பொண்ணு இப்போ ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. அவருடைய பெட்ரூம் பக்கத்துல ஒரு நோட் இருந்துச்சு. அதுல நீங்க தான் உலகத்திலே சிறந்த அப்பா, ஐ லவ் யூ அப்படின்னு எழுதி இருந்துச்சு. நண்பா, உங்களாலையும் உங்க வாழ்க்கையை மாத்த முடியும். நாம எல்லாரும் மனுஷங்க தான். நமக்குள்ள மிகப்பெரிய சக்தி இருக்கு. ஆனா அந்த சக்தியை ஒரு முறையான வழியில, அதாவது சரியான சிஸ்டம்ல பயன்படுத்தினா மட்டும்தான் நாம ஜெயிக்க முடியும். நீங்க இப்போ எந்த இடத்துல வேணா இருக்கலாம். ஒருவேளை நீங்க தோத்து போனதா நினைக்கலாம், இல்ல உங்க கனவுகள் எல்லாம் சிதைஞ்சு போனதா கவலைப்படலாம். ஆனா ஒண்ணு மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கோங்க, இன்னைக்கு நீங்க எடுக்கிற ஒரு சின்ன முடிவு உங்களுடைய அடுத்த 10 வருஷ வாழ்க்கையை தீர்மானிக்கும். உங்க மேல உங்களுக்கு நம்பிக்கை இருக்கணும். நீங்க யாருக்காகவும் உங்க லட்சியத்தை விட்டு கொடுக்காதீங்க. கஷ்டங்கள் வரும், தடைகள் வரும், ஏன் உங்களுக்கே சில சமயம் சோர்வா இருக்கும். ஆனா அந்த நேரத்துல என்னால முடியும், நான் ஒரு சிஸ்டத்தை உருவாக்குவேன் அப்படின்னு உங்களுக்குள்ள சொல்லிக்கோங்க. வாழ்க்கைங்கிறது ஒரு ஓட்டப்பந்தயம் இல்ல, இது ஒரு அழகான பயணம். இந்த பயணத்துல நீங்க ஒவ்வொரு நாளும் ஒரு படி முன்னேறினா கூட போதும், ஒரு கட்டத்துல நீங்க மிகப்பெரிய உயரத்தை அடைஞ்சிருவீங்க. நீங்க பண்ற ஒவ்வொரு சின்ன முயற்சியும் வீண் போகாது. இன்னைக்கு ஒரு புத்தகத்தை எடுங்க, உங்க வாழ்க்கையில நீங்க அடைய வேண்டிய இலக்குகளை எழுதுங்க. அதுக்கப்புறம்
அந்த இலக்குகளை அடைய என்ன சிஸ்டம் வேணும்னு யோசிங்க. உங்க மோசமான நாட்களையும் கணக்குல எடுத்துக்கோங்க. வாரத்துக்கு ஒரு தடவையாவது உங்களை நீங்களே செக் பண்ணிக்கோங்க. நண்பா, நீங்க எல்லாரும் வெற்றியாளரா மாறணும்ன்றதுதான் என்னுடைய ஆசை. உங்களால முடியும். உங்ககிட்ட அந்த திறமை இருக்கு, அந்த உழைப்பும் இருக்கு. இனிமே முயற்சி பண்றேன்னு சொல்லாதீங்க, நான் இதை செஞ்சு முடிப்பேன்னு சொல்லுங்க. இந்த உலகம் திறமைசாலிகளை விட விடாமுயற்சியா பண்றவங்களை தான் அதிகமா கவனிக்கும். நீங்க ஒரு முறையான சிஸ்டத்தை உருவாக்கிக்கிட்டா உங்களுடைய வெற்றிங்கிறது ஒரு தற்செயலான விஷயம் இல்ல, அது ஒரு உறுதியான முடிவு. இதை கேட்டுக்கிட்டு இருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் நான் சொல்லிக்கிறேன், நீங்க தனித்துவமானவங்க. உங்க ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் ஒரு வெற்றியாளன் தூங்கிக்கிட்டு இருக்கான். அவனை தட்டி எழுப்புங்க. முறையான திட்டமிடுதல், வலுவான கட்டமைப்பு, அப்புறம் தளராத தன்னம்பிக்கை, இந்த 3 இருந்தா இந்த உலகமே உங்க காலுக்கடியில. சாதிச்சு காட்டுங்க நண்பா. உங்க வெற்றி செய்திக்காக நான் காத்துக்கிட்டு இருப்பேன். இது உங்களுடைய நேரம். இதை சரியா பயன்படுத்துங்க. எதையும் நாளைக்குன்னு தள்ளி போடாதீங்க. இன்னைக்கே இப்பவே ஆரம்பிங்க. ஓகே, இந்த வீடியோல அவ்வளவுதான். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பட்டனை தட்டி விடுங்க. நம்ம சேனலுக்கு புதுசுனா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, சென்று வருகிறேன். நான் உங்கள் நண்பன் நேவர்ஸ். ஓகே, பை.